வணக்கம். பாண்டிச்சேரியில் ஒரு பீச் ரிசார்ட் த ஷோர் த்ரிஷ்வம். ரொம்ப அழகான ரிசார்ட். என்ட்ரன்ஸே ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க், வெட் டவல் இதெல்லாம் கொடுத்து வரவேற்பு பண்ணாங்க. எங்கே பார்த்தாலும் க்ரீனரி, அங்கங்கே பூக்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக நீட்டாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. 2 ஃப்ளோர் தான், நிறைய ரூம்ஸ் கிடையாது. அதனால் ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸ்விம்மிங் பூலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பீச் சைடு வியூ கூட இருக்குது. நான் தங்கியிருந்த ரூம் எப்படி இருக்குன்னா, எல்லா ஃபெசிலிட்டிஸோட, ஒரு ஸ்டார் ஹோட்டல் என்னென்ன ஃபெசிலிட்டிஸோடு இருக்குமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸோடு இருந்தது. மெயினாக நான் ஹைஜீன் இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி சூப்பராக இருந்தது. பால்கனி ஏரியா ரொம்பவே ப்ளீஸிங்காக இருந்தது. காம்னஸ், இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தோடனே வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஹைஜீன் ரொம்ப விரும்புகிறவங்க பாத்ரூமை தரோவாக செக் பண்ணுவாங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் பாத்ரூமில் இருந்தது, பாத்டப் தவிர. லேண்ட்ஸ்கேப் சூப்பராக இருக்குது. ப்ளே ஏரியா, கிட்ஸ் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ப்ரைவேட் பீச் மாதிரி அங்கேருந்து வெளியில் வந்தால் வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு பீச். நம்ம இப்போ பார்லர்லலாம் போய் ஒரு மாதிரி தெரப்பிலாம் கொடுத்து அந்த ரிலாக்ஸேஷன் இல்லை. இது வந்து ரொம்ப நேச்சுரல். ஸ்விம்மிங் பூல், மியூசிக், லைட்டிங், டான்ஸ்னு ஈவினிங் களை கட்டுது. சாப்பிடணும், தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை டீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது காம்ப்ளிமெண்ட்ரி தான். சூப்பராக இருந்தது. எல்லாமே டேஸ்டியாகவும் இருந்தது. எஸ்பெஷலி இந்த காஃபி. நைட் எஃபெக்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக, சூதிங்காக இருந்தது. எங்கே வேணாலும் வாக் போயிட்டு அந்த மைல்டான லைட்டிங்கில் அந்த ரிசார்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மெனு அவ்வளோ ஐட்டம்ஸ், இவ்வளோ தான் அப்படின்னு இல்லை. சவுத் இண்டியனாக இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும், டெசர்ட்ஸ் அவ்வளோ இருந்தது. கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ் அப்படின்னு அவ்வளோ வச்சுருந்தாங்க. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இருந்தது. டேஸ்டியாகவும் இருந்தது. பர்ஸ்னலாக வந்து செஃப்பே அட்டன் பண்ணி மசால் தோசைலாம் அவரே வந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்ததாக இருக்கட்டும். இப்படி எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்களுக்கு ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ், மில்க் ஷேக்குன்னு ஏராளமாக இருந்தது. வீக்கெண்டு ஒரு ஷார்ட் ட்ரிப், ஃபேமிலியோட ஒரு குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், தூங்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னா இங்கே நீங்கள் போகலாம்.